ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் இன்று சென்னை கோவா அணிகள் மோதும் ஆட்டம் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த போட்டி குறித்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்த தகவல்களை மைதானத்தில் இருந்து நேரலையில் உள்ள நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம். வணக்கம் மீனா. இன்று சென்னை மற்றும் கோவா அணிகள் சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு மைதானத்தில் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இந்த ஆட்டத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் சடையாண்டி. நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டது போலவே தீபாவளி நெருங்க இந்த நேரு விளையாட்டரங்கம் முழுவதுமே ஒரு தீபாவளி மாதிரி தான் களக்கட்டி இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு சென்னை மற்றும் கோவா அணிகள் விளையாட உள்ளன. அந்த ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இது குறித்து பார்த்தோம்னா மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டுள்ளனர். அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது அவங்கள்ட்ட நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பண்ணியா அதாவது அட்டையா பட்டையான்ட்டு காமெடியா கலந்த ஒரு நேம் வச்சுட்டு ஒரு டீம் வந்திருக்காங்க. இங்க லாஸ்ட் இயரும் ஐஎஸ்எல் மேட்ச் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டே டைரக்டா நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க. லாஸ்ட் இயரும் இந்த மேட்ச் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு? ஸோ இந்த தடவை மேட்ச் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பாலுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்திருந்தாங்க. போன தடவை சென்னை எஃப்சியும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம செமிஃபைனலில் அப்புறமா ஒரு சடன் டெத்தில் தான் நம்ம தோத்தோம். இருந்தாலும் அவங்க ஃபுட்பால்லையும் நல்லா சென்னை எஃப்சி வந்தாங்க. நிறைய ஆடியன்ஸும் இங்க வந்தாங்க. இப்ப செகண்ட் சீசனோட இனாகிரேஷன் சென்னையில தான் நடந்தது. இது வரைக்கும் இந்த சென்னை கிரவுண்ட்ல வராத ரெக்கார்ட் பிரேக் கிரௌட்ஸ் வந்திருக்காங்க. 35,000 வந்திருந்தாங்க. ஸோ இது ஐஎஸ்எல் ஃபுட்பால் ஐஎஸ்எல் சென்னையில நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குன்றதை காட்டுது. இப்போ இது 3வது மேட்ச் சென்னையில. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம், செகண்ட் மேட்ச் ஜெயிச்சோம். ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பா ஜெயிப்போம் நாங்க நம்புறோம். மெண்டோசா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 6 கோல் அடிச்சு மேல இருக்காரு, கோல்டன் பூட் இதுல. அதே மாதிரி சுனில் சேத்ரியும் நம்ம இந்தியன் டீம் பிளேயர், அவரும் நல்லா விளையாண்டு மும்பை எஃப்சிக்காக விளையாண்டுருக்காரு. அவரும் கோல்டன் பூட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, டாப்ல. ஸோ சென்னையில் பிறந்ததுனால சென்னை எஃப்சி இந்தியாவுக்காக சுனில் சேத்ரியோட ஃபேன்ஸா இருப்போம். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இலானோவும் மெண்டோசாவும் எங்களுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க நாங்க நம்புறோம். அதே சமயம் நம்மளோட டிஃபென்ஸ் பார்த்தோம்னா வார்டுன்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் இந்தியன் பிளேயர் தான். அவர் செமையா டிஃபென்ஸ் பண்றாரு. அதே மாதிரி மெண்டி லாஸ்ட் சீசனும் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சீசனும் இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு, நல்லா டிஃபெண்ட் பண்றாங்க. மற்ற டீம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டீம்ல டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயம் அஃபென்ஸும் அட்டாக்கிங்கும் நல்லா பண்றோம். அதனால இந்த தடவை நம்ம தான் கப் அடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கொல்கட்டா நம்ம பீட் பண்ணிட்டோம்னா இந்த தடவை கப் நம்மளுக்கு தான். ஸோ இவ்வளவு தூரம் ஐஎஸ்எல் ரிலேட்டடா ரொம்ப இதாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய போட்டியா எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? சென்னை கோவா, ஏன்னா ஆல்ரெடி கோவாவை சென்னை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல கண்டிப்பா அவங்க டஃப் இருப்பாங்க. ஒரு ரசிகரா என்ன சேஞ்சஸ் இருக்கும் இன்னைக்கு மேட்ச்ல? என்ன எதிர்பார்ப்பு? எந்த பிளேயர்கிட்ட உங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு? அதை பத்தி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கோவால தோத்ததே இல்ல. போன தடவை நம்மளோட ஃபர்ஸ்ட் வின்னே கோவால தான் இருந்தது. இந்த தடவையும் கோவால நடந்த சென்னை எஃப்சி கோவா மேட்ச்ல நம்ம தான் வின் பண்ணோம். ஆனா லாஸ்ட் சீசன்ல சென்னை எஃப்சி கோவா சென்னையில நடந்த மேட்ச்ல டிரா ஆச்சு. இந்த தடவை கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணணும். அந்த ஸ்ட்ரீக்கை நம்ம பீட் பண்ணி சென்னையில இந்த மேட்சையும் மெண்டோசா தான் ஸ்கோர் பண்ணுவாரு. அதே சமயம் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஜி அப்புறம் தனச்சந்திரா இவங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபிக்ரு இன்னும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கல. ஃபிக்ரு ஸ்கோர் பண்ணி நல்லா ஒரு ஃபார்முக்கு வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிஎஃப்சி தான் இந்த கேம் வின் பண்ணும். நீங்க குறிப்பிடுங்க. அதே மாதிரி ஐபிஎல் அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்குதா? ஐபிஎல் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு ஐஎஸ்எல் வளர்ந்துட்டு வருதா? ஒரு ரசிகரா உங்களுடைய எதிர்பார்ப்பு? இப்ப ஐபிஎல் பார்த்தா சென்னை தான். அதுல இப்ப பேன் பண்ணிருக்காங்க சென்னை டீம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேன்ஸ்க்கு எல்லாம். ஆனா இப்ப ஐஎஸ்எல் ஃபுட்பால் இப்ப ரொம்ப ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப முன்னாடி கொண்டு வராங்க. அதனால ஃபுட்பால் ஃபேன்ஸ் இங்க சென்னையில அதிகம். இப்ப அவங்க வெளியே எல்லாரும் வெளியே ஃபுட்பாலுக்காக நிறைய கிரௌட் வருது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தியா வராங்க. இந்த சீட்ஸும் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அதனால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்பவுமே சென்னை தான் நம்மளுக்கு. நாங்க சென்னையில போனதால நாங்க எப்பவுமே சென்னை தான் கன்ஃபார்மா வின் பண்ணோம். இந்த ஐபிஎல் கப்பையும் அவங்க தான் வின் பண்ணோம். நிச்சயமா சடையாண்டி ரசிகர்கள் எல்லாருமே கூறிய கருத்தை நீங்களே நேரடியா கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் இன்றைய போட்டியில வெற்றி பெறாங்க? கண்டிப்பா மீனா, களத்திலிருந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தெரிவித்தமைக்கு நன்றி மீனா. அடுத்ததாக ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் இதுவரை 29 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் புள்ளிப்பட்டியலில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடங்களில் உள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம். இதுவரை 8 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ள புனே அணி 4 வெற்றி 3 தோல்வி 1 டிரா என 13 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அதே 13 புள்ளிகளுடன் 7 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ள டெல்லி அணி
4 வெற்றி 2 தோல்வி 1 டிரா என கோல் விகிதாச்சார அடிப்படையில் 2வது இடத்தில் உள்ளது. கோவா அணி 7 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ளதில் 3 போட்டிகளில் வெற்றி 2 போட்டியில் தோல்வி 2 ஆட்டங்களில் டிரா என 11 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளன. சென்னை, கொல்கத்தா, மும்பை ஆகிய 3 அணிகளும் 7 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ளதில் 3 வெற்றி 3 தோல்வி 1 ஆட்டம் டிரா என 10 புள்ளிகளுடன் இருக்கின்றன. இருப்பினும் கோல் விகிதாச்சார அடிப்படையில் சென்னை அணி 4வது இடத்தில் உள்ளது. கொல்கத்தா அணி 5வது இடத்திலும் மும்பை அணி 6வது இடத்தையும் தக்கவைத்துள்ளன. 8 லீக் ஆட்டங்களில் விளையாடியதில் 2 வெற்றி 4 தோல்வி 2 டிரா என 8 புள்ளிகளுடன் கேரள அணி 7வது இடத்திலும் 7 லீக் ஆட்டங்களில் 2 வெற்றி 4 தோல்வி 1 டிரா என 7 புள்ளிகளுடன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி கடைசி இடத்திலும் உள்ளன.